ஆர்பிஎம்க்கு அலோடு கிடையாது தெரியுமா? மேல கை வைக்க ரூல்ஸ் கிடையாது. ஆண்டி கேப்டா என் பேர் கருணாநிதி, அப்பா பேர் ராமசாமி. நான் சொந்த ஊர் வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தென்மரூர் கிராமம். மன்னாடி போய் ட்ரெயின் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு வரும்போது என்ன பண்ணாங்க, அந்த நீடாமங்கலம் ஸ்டாப் பேர் கொரடாச்சி ஸ்டாப், அதில் வந்து 2-3 பேர் நான் ஆர்பிஎஃப் ஹேண்டிகேப்டு கேட்ட திறன்னா ஃபுல் போதையில் இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், திறக்கல. லேடிஸ்லாம் இருக்காங்க, ஹேண்டிகேப்டில் லேடிஸ் இருக்காங்க. அதில் ஒரு 4-5 லேடிஸுக்கு வந்து பார்வை கம்மி, இவங்களை ஏற்றாத அப்படின்னா ஒரு பெரியவர் என்ன திருவாரூர் வந்தாலும் சரி போலீஸ் இருக்கும் ஆர்பிஎஃப் அங்கே பேசிக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன். அதோட வந்து திருவாரூர் வந்து அடித்து திறந்து அவளை பப்ளிக் வேடிக்கை பார்க்குது. ரயில்வே ஸ்டாப் 2 பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. யார் என்னன்னு கேட்கல. இந்த பெரியவர் என் கூட உட்காந்து போய் டப்புனு டோரை திறந்து விட்டார். உள்ளே வந்தோன்னா டப்பு என்ன ஏதுன்னு கேட்கல. டப்புன்னு 2 அடி அடிச்சிட்டான். கூட உள்ள 2 பேர் வந்தாங்க. அதில் ஒரு ஆள் சேப்பு சட்டை, ஒருத்த கருப்பு சட்டை போட்டிருந்தான். அவனும் அசியசியமாக பேசி அது ஆகிட்டான். இது வந்து அங்கே அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆர்பிஎஃப் இருந்திருந்தாங்கன்னா அவளை கூட்டத்துக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு வாட்டி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதேமாரி மாயவரத்தில் வந்து ஒரு போலீஸ் ஒரு எஸ்ஐ வந்தார். ஒரே ஒரு ஆள் தான் வந்தாங்க. வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்படியே டோரத்தை வந்து 2 மணி நேரம் எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்துட்டு இல்லைப்பா அவன் இறங்கி ஓட்டம் பண்ண அவர் போயிட்டார். சரி, சிதம்பரம் ஸ்டாப்பிங்கில் ஒரே ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்தவொடனே அந்த ஆளை வந்து 2வது போட்டியில் உட்காந்துருக்கான். பாத்ரூம் மூலமா என் கூட உள்ளவங்க சொல்கிறான், இந்த 2வது போட்டியில் தான் உட்காந்துருக்கான் பிடிங்கன்னு. அதை பற்றி கேர் பண்ணல அவங்க. உடனே என்ன தேடி ஓடியாந்தாங்க. இப்போ ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து கேட்டாங்க. நான் போட முடியாது அப்படின்ட்டேன். நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன், எங்கள் சங்கத்தில் சொல்லி நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்ட்டேன். என்ன அப்புறம் என்னதான் சேஃப்டி இருக்கும் ஒரு ஹேண்டிகேப்டு ட்ரெயினில்? எந்த போலீஸுமே சரி கிடையாது ஆர்பிஎஃப்ல. எந்த போலீஸும் இல்லை. திருவாரூர் சரி, ஒரு போலீஸ் இல்லை ஐயா திருவாரூரில். ரயில்வே ஸ்டாப் 2 பேர் நிற்கிறாங்க. பக்கத்தில் தான் ஸ்டேஷனுக்கு போய் கூப்பிடுன்றேன். அதை பற்றி ஒன்றும் கேரே பண்ணல. அவன் படம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அவன் அடிக்க 2 அடி அடிச்சுட்டு அவன் படம் இறங்கி ஓட்டான். அதுக்கப்புறம் போயிட்டு 2வது கேரதிலேருந்து எங்கள் கூட தான் வரான். மாயத்தில் வந்து பார்த்தா மாயத்தில் எஸ்ஐ வந்து அவர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இல்லைப்பா இறங்கி போயிட்டான். அது எப்படி இறங்குவான் ரன்னிங்கில்? திருவாரூரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மாயத்தில் தான் நிற்கிது. மாயத்தில் எப்படி நீங்கள் ஒரு 2-3 போலீஸ் வந்து அந்த பொட்டியிலலாம் ஏறி பார்க்கணும். உள்ள பொட்டி உள்ள ஏறல ஒரு எஸ்ஐ. அப்படியே எட்டி பார்த்தாரு. என் கூட உள்ள பையனுக்கு கொஞ்சம் பார்வை கம்மி. அவன் இங்கேருந்து ஓடுறான். அவன் போய் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார், வண்டி கிளம்பணும். இல்லைப்பா அவன் இறங்கி போயிட்டா நீங்கள் போங்கப்பா அப்படின்ட்டாரு. இவர் உடனே ஃபோன் பண்ணி சிதம்பரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பிறகு அங்கே சிதம்பரத்தில் ஒரு லேடி ஓடியாந்தாங்க. அந்த பையன் சொல்கிறாப்புல, என் கூட வந்த பையன், ஏங்க 2வது போட்டியில் பாத்ரூமில் உட்காந்துருக்கான், இப்போ தான் பார்த்துட்டு வரேன், போனால் பிடிக்கலான்னா அதை பற்றி கேர் பண்ணலாம் அந்த அம்மா. உடனே அந்த வெள்ளை பேப்பரை என்கிட்ட வந்து சைன் கேட்டாங்க. எதுக்கு சைன் போடணும்? நான் போட மாட்டேன், நான் எங்கள் சங்கத்தை சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் விழுப்புரத்தில் 2 பேர் வந்தாங்க. அவங்க இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் போய் அங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா நான் திருவாரூர் பக்கத்து ஊர் தான் இருக்குது, நான் திருவாரூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் என் சங்கத்து மூலியமாக அப்படின்னேன். இதுதான் நடந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீ நடக்கக்கூடாது. இந்த மாதிரி ரயில்வே இந்த மாற்றுத்திறனாளிகள் தனியார் பெட்டி இருக்கு. ஆமாம். ஆனால் அதில் வழக்கமாகவே இந்த பொதுமக்கள் ஏறி பயணிக்கிறதா சொல்கிறாங்க. அது நாங்கள் இருக்கும் போது டிடிஆர் யாரும் செக் பண்ணுறதும் கிடையாது. எல்லாம் ஏறி உட்காடுறாங்க. இப்போ லேடிஸ் வராங்க போது நாங்கள் ஒரு 4 பேர் இப்போ மாற்றதில்லைன்னா லேடிஸ்க்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிப்போம். இதே ஆம்பளை குடிச்சிட்டு வந்தால் ஏற்ற மாட்டோம். ஏன்னா நம்ம படுத்து கிடப்பான் தெரியும், செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடுவானுவோம். அதை அவரே சொல்லுவாங்க, ஆர்பிஐ போலீஸே சொல்லுவாங்க, மாற்றாந்திறனாளி வந்தால் திறங்க, இல்லை திறக்காதீங்க, லாக் பண்ணிடுவேன்னுவாங்க. இவன் இந்த வந்து நின்றுட்டு ஆர்பிஎஃப் தொடரான்னு ஒரே டோர் அடித்து அசியசியமாக பேசி இந்த பெரியவர் போய் அங்கே டோர் திறந்துட்டார். இப்போ இதே எந்த ஸ்டேஷனுமே ஐயா ஃப்ரெண்டு மாற்றாந்திறனாளி போட்டியில் போலீஸ் பந்தோபஸ்தே கிடையாதுயா. அந்த பேக்கில் வந்து மாற்றாந்திறனாளி கார்டு இருக்காரு, அவர் கரெக்டாக பார்த்துப்பாரு. இன்ஜின் பக்கத்தில் ஒரு லேடிஸ் இருக்கு, ஒரு மாற்றாந்திறனாளி ரூம் இருக்கு. எந்த போலீஸும் அங்கே வந்து கூட்டம் தான் நேராக அங்கே தான் வந்து தட்டுறாங்க. நான் ஸ்டாப்பு இந்த மாதிரி ஆர்பிஎஃப் சரி அப்படின்னு கேட்குறான்ட்டா, நீ ஆர்பிஎஃப்னு இல்லையா, ஐடி கார்டை காட்டு. ஆர்பிஎஃப்னா ஃபுல் போதலையாக வருவாங்க குடிச்சு விட்டு வந்து சண்டை போகிறதுக்கு. ஐடி கார்டை காட்டு, நான் திறக்கிறேன் அப்படின்னு. அதை பற்றி கேரே பண்ணல. என்ன டப்புன்னு திறந்தான், அடித்தான். நானும் பிடிச்சேன், செயினெல்லாம் பிடிச்சி இழுத்து பார்த்தேன், வண்டி நிற்கல. சும்மா அந்த செயின் வந்து பேருக்கு தான் பேருக்கு, அந்த ஹேண்டிகேப்டு பட்டியில் இழுத்து பார்த்தேன், நிற்கல. அதோட விட்டேன். அப்புறம் மாயவரத்தை அப்புறம் எமர்ஜென்சி கால் பண்ணோம். லேடிஸ் சொன்னாங்க, நான் மாயவரத்தில் சொல்லிவிட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னா. அவர் வந்தவர் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக நிற்கணும். அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் இந்த பக்கம் இறங்கும்போது அவன் அந்த பக்கம் இறங்கினா யாருக்கு தெரிய போகுது, வண்டி மூவ் ஆனது ஏற போகிறான். உடனே இவர் கூடிய வந்திருந்தாருன்னு வச்சுக்க, சிதம்பரம் வரைக்கும் அவனை பிடிச்சிருக்கலாம். அதே விட்டா ஏறினாலும் எப்பா பாப்பா யாரும் இல்லை, அதெல்லாம் ஓடிட்டான்ப்பா அவன், நீங்கள் போங்கன்னா அவர் அனுப்பி விட்டார்.
இது மெயின் ப்ராப்ளம் சிதம்பரம் மாயவரம் இவங்க 2 பேர் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துக்கணும்.